வணக்கம். என் பேர் ஆர்யா. நான் இன்னைக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற தலைப்பில் பேச போறேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதை கேட்பதற்கு பழமொழியாக இருந்தாலும் இது ஒரு உருவகை சொல். இந்த உருவகை சொல்லுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்கு. அந்த கதையை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு நாள் ஒரு பசு கரையோரமா புல் சாப்பிட்டு இருந்தது. அப்போ அந்த பசு மறுக்கரையில பார்த்தது. என்னடா அது, மறுக்கரையில இருக்கிற புல் இன்னும் பச்சையா சுவையா இருக்கும் போலேயேன்னு நினைச்சதால் அந்த பசு மறுக்கரைக்கு போச்சு. அந்த பசு மறுக்கரைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம முதல்ல இருக்கிற இடத்திலேயே புல் இன்னும் பச்சையா சுவையா இருந்துச்சேன்னு புரிஞ்சுக்கிட்டது. இதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற உருவகை சொல்லுக்கு கதை. ஆனால் இது கதைக்காக மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒன்றுதான். எடுத்துக்காட்டுக்கு என் தம்பி, ஏன் நான் மட்டும் பள்ளி பேருந்துல போகணும், ஆனா என் அண்ணன் மட்டும் தினமும் அப்பாவோட வண்டியில பள்ளிக்கு போவான் என் தம்பி சொல்லுவான். ஆனா எனக்கு பள்ளி பேருந்துல போறதுதான் பிடிக்கும். ஏன்னா பள்ளிக்கு தான் பள்ளி பேருந்துல போக முடியும். அதுவும் பள்ளி பேருந்துல தான் நண்பர்களோட பேச முடியும். எங்கேயாவது வெளியே போனோம்னா அப்பாதான் கூட்டிட்டு போவாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு, நம்ம மாதிரி பிள்ளைங்களை கேட்டா என்ன சொல்லுவோம்? சீக்கிரமா அம்மா அப்பா மாதிரி பெரியவங்களை ஆகணும்னு சொல்லுவோமா? கணினி, கைபேசி அதெல்லாம் நமக்கே வரும். ஆனா நம்ம போய் அம்மா அப்பாட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தாலே நல்லா இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களா இருந்தா நிம்மதியா சந்தோஷமா விளையாட முடியும்னு சொல்லுவாங்க. அவ்வளவே நம்ம அமெரிக்கால இருக்கிறப்போ இந்தியா எப்படி இருக்கும் தெரியுமா? உறவினர்களோட பண்டிகைகள் கொண்டாட முடியும், நண்பர்களோட விளையாட முடியும், எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனா நம்ம இந்தியாவில போனா என்னடா அது, ரொம்ப சாலை நெரிசலா இருக்கே, அதுவும் ரொம்ப வெயிலா இருக்கே, அமெரிக்கால பனியெல்லாம் விழும், இப்படி இருக்கும் தெரியுமான்னு சொல்லுவோம். இது போல நம்முடைய இடத்தை விட, பொருள்கள் விட அல்லது நிலையை விட மற்றவர்களுடையது சிறந்ததுன்னு யோசிக்கிறது தான் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. சரி, இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? எப்போதும் நம்மிடம் உள்ளதையும் மதிக்கவும் விரும்பவும் பழகணும். மற்றவர்களை பார்த்து போட்டியிடாமல் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்க பழகணும். சிறப்பான வாழ்க்கை என்பது நம்ம கிட்ட இருப்பதே கையாளுவதில் தான் சிறப்பான வாழ்க்கை உள்ளது என்பது இந்த உருவகை சொல் உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.